ஜஸ்டிஸ். ஐ எம் ஆல்ரெடி டோல்ட் தட் இட் இஸ் a ஹேலோ வேர்ட். ஹேலோ வேர்ட் அப்படிங்கிறது இந்த வேர்டுக்கு இதான எக்ஸாக்டான மீனிங் அப்படின்னு கிளியர் அண்ட் கட்டாக எதுவும் சொல்லப்பட்டிருக்காது. ஒவ்வொரு டைம் பீரியட்லையும் அதுக்கான மீனிங் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். அப்படி அரிஸ்டாட்டிலோட டைம் பீரியட்ல அவர் ஜஸ்டிஸ்னா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அரிஸ்டாட்டில் இன் his book நிக்கோமாக்கியன் எத்திக்ஸ் வால்யூம் 5 he explained about the justice. அரிஸ்டாட்டில் ஜஸ்டிஸை 3 டைப்ஸாக பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், செகண்ட் ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ், தேர்ட் கம்யூட்டேட்டிவ் ஜஸ்டிஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் இதை சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரீட்டிங் ஈக்குவல்ஸ் ஈக்குவலி அண்ட் அன்ஈக்குவல்ஸ் அன்ஈக்குவலி. மக்களோட நீட்ஸையும் டிசைரையும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஹானரையும் வெல்த்தையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரேஸ் நடக்குது, அந்த ரேஸில் யார் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ட்ரீட்டிங் ஈக்குவல்ஸ் ஈக்குவலி. அதுவே அந்த ரேஸில் ஃபஸ்ட் வரவங்களுக்கு கோல்டும், செகண்ட் வரவங்களுக்கு சில்வரும், தேர்ட் வரவங்களுக்கு பிரான்ஸ் மெடலும் கொடுக்கப்படுது. அது அவங்களோட டேலண்ட்டை பொறுத்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இல்லை அந்த இடத்துல யாரெல்லாம் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே ஈக்குவலாக நான் கோல்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது ஜஸ்டிஸ் கிடையாது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். மக்களோட டிசைரையும் நீட்ஸையும் பொறுத்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறது தான் ஜஸ்டிஸ் அப்படின்னு அரிஸ்டாட்டில் மென்ஷன் பண்ணுறாரு. ரெட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஜஸ்டிஸில் ஒருத்தர் செய்யக்கூடிய அச்சீவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்த் அவங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கப்படுதோ அதே மாதிரி செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் ஜஸ்டிஸ் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு. கம்யூட்டேட்டிவ் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது செல்லிங் அண்ட் பையிங் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ். இந்த பையிங் செல்லிங் ப்ராசஸில் ஏதாவது பிரச்சனை வந்தால் ரெண்டு பேர்த்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதா ஜஸ்டிஸ் அப்படின்னு அரிஸ்டாட்டில் மென்ஷன் பண்ணுறாரு. ஓவராலாக அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ட்ரீட்டிங் ஆல் பீப்புள் ஈக்குவலி அண்ட் ஃபேர்லி அண்ட் ஆல்சோ பீப்புளோட நீட் என்னவோ அதை பொறுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஒருத்தர் அச்சீவ் பண்ணும்போது அவருக்கு ஏற்ற ரிவார்டு அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கணும். அண்ட் ஒருத்தர் அச்சீவ் பண்ணும்போது எப்படி அவருக்கு ரிவார்ட் கிடைக்குதோ அதே மாதிரி அவர் தப்பு பண்ணும்போது அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கணும். இதுதான் ஜஸ்டிஸ் அப்படின்னு அரிஸ்டாட்டில் மென்ஷன் பண்ணுறாரு. தட்ஸ் இட். இதுதான் அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ். உங்களை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டிஸ்னா என்ன, அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.